சிறந்த தமிழ் மொழியே, எங்கள் மூத்த குடியாம் முன்னோர்களின் தமிழ் மொழியே, அறியாமை என்னும் இருளை அகற்றி அறிவொளி சுடரை ஏற்றி வைத்து அகத்தியன், கம்பன், வள்ளுவன் போன்ற சான்றோர்களை அறிமுகப்படுத்திய உன்னத மொழியே, மேலை நாட்டு அறிஞர்களையும் வியக்க வைத்த சரித்திர மொழியே, அன்னை தமிழால் அத்துணை பேரையும் வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். எனக்கு அளித்துள்ள தலைப்போ காரியத்தில் உறுதி வேண்டும். காரியத்தில் உறுதி வேண்டும். எவ்வளவு அருமையான வரிகள்! ஆனால் இன்று நம்மிடம் அது உள்ளதா? ஏதேனும் ஒரு இலக்கை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு தோல்வி கிடைத்தவுடனே அதனை விட்டு வெளியேறி விடுகிறோம். ஆனால் வெளியேறுதல் என்பது கூடாது. இன்று வெற்றியாளர்களாக நாம் போற்றும் ஒவ்வொருவரும் தன் வாழ்நாளில் பல தோல்விகளை சந்தித்ததால் தான் இன்று வெற்றியாளர்களாக உள்ளனர் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். மின்காந்த அலைகள் மூலம் செய்திகளை அனுப்பலாம் என்று கூறிய போது மார்க்கோனிக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள். பல்வேறு தோல்விகளை கண்ட பின் அவரது கண்டுபிடிப்பான ரேடியோ இல்லாத வீடே இன்று இல்லை என்று கூறலாம். அதன் பின்னரே வயர்லெஸ் கருவிகள் பலவும் உருவாக காரணமாக இருந்தது அவர் கண்டுபிடித்த ரேடியோவே ஆகும். இது மட்டுமா? மருத்துவத்துறை வல்லுநர்களின் சாதனைகளை ஒப்பிட முடியுமா? போலியோ, காலரா, கொரோனா போன்ற நோய்களுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடித்ததிலிருந்து அறுவை சிகிச்சையில் நவீன முன்னேற்றங்கள் வரை அவர்கள் செய்த சாதனைகள் என்னென்ன? அதற்காக அவர்கள் சந்தித்த சோதனைகள் எவ்வளவு? ஒருவேளை அவர்கள் முயற்சியில் ஈடுபடாமல் இருந்திருந்தால், ஒருவேளை அவர்கள் தங்கள் ஆய்விலிருந்து பின்வாங்கி இருந்திருந்தால் என்று நம் நிலை என்ன? மின்சாரத்தை கண்டுபிடிப்பதற்கு முன்னதாக தாமஸ் ஆல்வா எடிசன் 10,000 முறை, எத்தனை முறை? 10,000 முறை தோல்வியை சந்தித்தாராம். ரப்பரை கண்டுபிடிப்பதற்கு முன்னதாக அவர் 17,000 முறை தோல்வியை எதிர்கொண்டாராம். ஆனால் அவர் அந்த தோல்விகளை எல்லாம் தோல்வியாகவே கருதவில்லையாம். அவரின் நண்பர்கள் அவரிடம் கேட்டபோது அவர் கூறினாராம், எனக்கு கிடைத்த தோல்வி ஒவ்வொன்றும் ஒரு ஆய்வை நான் எப்படி செய்யக்கூடாது என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்தது என்றாராம். அதுபோலவே நாமும் நமக்கு கிடைக்கும் தோல்வியை ஒரு பாடமாக கற்றுக்கொண்டு அதில் உள்ள தீமையை திருத்தி அடுத்த படிக்கு முன்னேற வேண்டும். தோல்வியே வெற்றியின் முதற்படி. உலகம் அறிந்த மிகவும் பிரபலமான அமெரிக்க அதிபர் ஆபிரகாம் லிங்கன் அவரது வாழ்வில் சந்தித்த சோதனைகள் ஏராளம். அடியெடுத்து வைத்த அனைத்திலும் தோல்வி. தொழிலில் தோல்வி, அரசியலில் தோல்வி, காதலி மரணம் என அவர் அடியெடுத்து வைத்த அனைத்திலும் தோல்வி. இருந்தாலும் அவர் நம்பிக்கையுடன் போராடி இன்று மிகவும் பிரபலமான ஒருவராக திகழ்கிறார். இன்று நாம் சுதந்திர காற்றை சுதந்திரமாக சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். சும்மாவா கிடைத்தது சுதந்திரம்? எத்தனை நபர்களின் தியாகத்தால் கிடைத்தது இந்த சுதந்திரம்? இதற்காக எம் பாட்டுடை தலைவன் பாரதி என்று கூறினார், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை 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 என்கிறார். அதுபோல நாளைய உலகை ஆள காத்து கொண்டிருக்கிற பெண்களுக்காக ஒன்று கூறுகிறார், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லை என்று கூறுகிறார். இது மட்டுமா? எம் பாட்டுடை தலைவன் தமிழில் கவிதை படைக்கவில்லை, தமிழையே கவிதையாக படைத்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்கும் காணோம் என்கிறார். இறுதியாக ஒன்று, முயற்சி செய், முடியும் வரையல்ல, நீ நினைத்ததை முடிக்கும் வரை. ஓடிக்கொண்டே இரு, பாதை முடியும் வரையல்ல, நீ நினைத்த இலக்கை முடிக்கும் வரை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.